எழுத்தாளர் பிரபஞ்சனுடைய ஒரு அழகான வரிகள் இருக்கு. வார்த்தைகள் எல்லாரிடமும் இருக்கின்றன. வார்த்தைகளால் தான் நம்மை விளங்கிக் கொள்ள விதிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது சபிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லிட்டு. வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. சில வார்த்தைகள் நம்மளை காலத்துக்கும் காயப்படுத்துகிற மாதிரியான சில வார்த்தைகள் இருக்கு. சில வார்த்தைகள் நம்ம எப்போ நினைச்சாலும் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் இருக்கு. சில நேரம் நம்ம இதை சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுற சில வார்த்தைகளும் இருக்கு. சில நேரம் நம்ம இதை சொல்லியிருக்க வேண்டாமே அப்படின்னு நினச்ச சில வார்த்தைகளும் இருக்கு. ஆக மொத்தம் வார்த்தைகள் மனிதர்களிடையே நிகழ்த்தக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியும். சில நேரம் நமக்காக இந்த வார்த்தையை யாராச்சும் பேசியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணும். சில நேரம் இது ஏன் நமக்காக பேசாம இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஏக்கம் தோணும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதுட்டு சில எழுத்துக்கள், சில எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம நினைச்சது அவ்வளோ அழகா சொல்றாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். சில நேரங்களில் நம்மளாலுமே நம்ம திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிற மாதிரியான சில எழுத்துக்கள் இருக்கும். அப்படிப்பட்ட எழுத்துக்கு சொந்தக்காரர் எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்களை சொல்லலாம். நாம பேசணும்னு நினைச்ச எல்லா வார்த்தைகளுமாக தன்னுடைய எழுத்துல எழுதியிருக்காரு. அதிலும் குறிப்பா அவர் எழுதின ஒரு புத்தகம் வலையில் விழுந்த வார்த்தைகள்னு சொல்லிட்டு பாரதி புத்தகாலயத்துல 2013 அந்த ஆண்டுல வெளிவந்த ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட நம்ம எதெல்லாம் நான் சமூகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் அவரோட கட்டுரைகளா எழுதியிருக்காரு. இது முழுக்க முழுக்க அவரோட பிளாக்ஸ்ல எழுதின நிறைய கட்டுரைகள், சிலது பத்திரிகைகளும் வெளிவந்திருக்கு. அது எல்லாமே அந்தந்த நேரத்துல அவர் பார்த்து அவருக்கு சமூகம் சார்ந்து நடந்த சில நிகழ்வுகளுடைய ஒரு தாக்கத்தால் அவர் எழுதியிருக்காரு. சில எழுத்துக்கள் பார்க்கும்போது பர்சனலா சில விஷயங்கள் நம்ம ஃபீல் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த விஷயங்களை அவர் எழுதியிருக்காரு. அவரோட கடந்த கால வாழ்க்கையில இருந்து அவரோட சிறு வயது முதல் அவரோட பள்ளி காலம், அவருடைய கல்லூரி, அப்புறம் அவர் அரசியல் சார்ந்து அவர் இயக்கம் சார்ந்து அவர் எங்களுடைய எல்லா விஷயத்தை பத்தினும் அந்த ஒரு புத்தகத்துல அவர் எழுதியிருக்காரு. எழுத்தாளர்கள் சமூகத்தினுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சில எழுத்தாளர்கள் அதுக்கு சரியான ஒரு அறம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பா தமிழ்ச்செல்வன் சார் நம்ம எப்பவுமே சொல்லலாம். இதுல பார்க்கும்போதுட்டு அவரு நம்ம சமூகம் சார்ந்து ஒரு பெண்ணாகவோ இல்ல ஒரு ஆணாகவோ நம்ம கேட்க நினைக்கக்கூடிய கேள்விகள் நம்ம பல நேரம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். ஆனா அதை முன்னிறுத்தி இவர் மூலமா அவருடைய எழுத்தின் மூலமாக சமூகத்துல அவர் கேட்டிருக்காரு. அதுல குறிப்பா சில இந்த கட்டுரைகள் எனக்கு ரொம்ப பிடித்தமான சில கட்டுரைகள் சொல்லலாம். அதுவும் அவருடைய எழுத்துக்கு எதுக்காக ஒரு பெரிய ரசிக்கப்பட்டாலும் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் பேச நினைக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிற சமூகத்துல எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதுவும் சரியான முறையில சமூகத்துல கடத்தப்படுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு சரியான ஒரு பார்வை பெண்களுடைய ஒரு மனசாட்சியாக இல்ல பெண்கள் இந்த சமூகத்தை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளா நிறைய கேள்விகளை இந்த சமூகத்துல அவர் கேட்டிருக்காரு. அது இல்லறம் சார்ந்து அப்படிங்கிறதாலும் சரி, இல்ல ஒரு பொதுவெளியில ஒரு ஆண் பெண்ணினுடைய அந்த ஒரு அவங்களுக்கு உண்டான அந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, இல்ல சமூகம் அவங்களை பார்க்கக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப அவர் கேட்டிருக்காரு. அது அந்த கேள்விகள் எல்லா எழுத்துக்களையும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதில் நான் பேச நினைக்கக்கூடிய ஒரு 3 கட்டுரைகள்ல ஒன்று என்ன அப்படின்னா, சில நேரங்களில் சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை ஒரு எழுத்தாளர் வை. பழனிசாமியினுடைய ஒரு நாவல் ஆதிரேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாவல் மூலமா அதுல அவங்க அந்த கதாநாயகி சொன்ன ஒரு வரியில இருந்து அந்த கட்டுரையை அதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல என்ன அப்படின்னா, என்னை பார்க்கும் அந்த கண்கள் மறித்து விட்டன, இனி எனக்கானது எதுவும் முன்னிடம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில இருந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல ஒருவேளை ஒரு இணையர்கிட்ட நம்ம சொல்றதுக்கான நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஆனா அந்த இணையருக்கும் நமக்குமான சில வார்த்தைகள் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்க முடியாது இல்லையா. நமக்கும் அப்ப நம்ம ஒருத்தவங்களை ஒரு ஸ்பெஷலா நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான சில வார்த்தைகள் இல்ல அவங்களுக்கு உண்டான சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு விஷயத்த அவங்களுடைய மனைவி அது கேட்கிற ஒரு கேள்வியா இந்த இடத்துல கேட்டுப்பாரு. அதாவது மனைவி சொல்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீ எல்லா மீதும் ரொம்ப அன்பா இருக்க, எல்லார்கிட்டையும் நீ ரொம்ப அன்பா இருக்க, ஆனா எனக்கானது அப்படிங்கறது மட்டும் பிரிச்சு பாக்குற மாதிரியான ஒரு அன்பு உங்ககிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்க அவங்க இணையர் கேட்டிருக்கா எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த எல்லாரும் நம்ம திரும்ப நம்ம நாளுமே கேள்வி கேட்டுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல இருக்கு. அவர் நிறைய ஒரு இயக்கங்கள் சார்ந்து நிறைய பயணம் போறாரு, அரசியல் சார்ந்து நிறைய பயணங்கள் போறாரு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அவருக்கும் மனைவிக்குமான அந்த ஒரு நேரத்தை ஒதுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ரெக்ரெட்டும் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. இன்னொன்னு அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கிடையாது, எல்லாருக்கிட்டுமே அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒண்ணுல இருக்கு. அதுல இன்னொரு ஒரு கட்டுரை நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஆம்பளை பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். அதுவும் குறிப்பா கிராமங்கள்ல இது இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுல அவர் ஒரு ஆசிரியரை பத்தி சொல்றாரு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஆசிரியர் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டா
வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு ஒன்று கையில் வந்து கொம்பு வைத்து அடிப்பாங்க, இல்லை தலையில் கொட்டுவாங்க, யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்க பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து அவங்களை கொட்டு வைக்க சொல்லுவாங்க, இல்லை கில்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு சார் வித்தியாசமாக என்ன அப்படின்னா, யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா, ஒரு வந்து பெண் பிள்ளை தப்பு பண்ணால் ஆண்கள் பக்கத்தில் போய் உட்கார வைக்கிறது, ஆண்கள் தப்பு பண்ணால் பெண்கள் இருக்கக்கூடிய அவங்களோட பக்கத்தில் போய் உட்கார வைக்கிறது. அதை வந்து அவங்க செய்கிற ஒரு பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த ஆசிரியர் வந்து ஏற்படுத்தியிருப்பார். இந்த ஒரு விஷயத்த அவர் இதில் சொல்வார். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, பொதுவாகவே வந்து இந்த ஆண் அப்படிங்கிறது ரொம்ப ஆணாதிக்கம் சார்ந்து நிறைய டைம்ல இருப்பாங்க. அது வந்து காமனா இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதுக்குமான ஒரு பதிலும் இந்த கட்டுரைகள்ல நிறைய அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இயற்கையாவே வந்து நம்ம வந்துட்டு ஆணுக்கு வந்துட்டு இந்த சமூகம் பண்பாட்டு சார்ந்துதான் வந்து அவனை இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற வந்து அவனை வந்து பழக்கப்படுத்தி விட்டுருக்காங்க. அது வந்து இயற்கையா அவனுக்கு தோன்ற ஒரு விஷயமா வந்து இருக்காது. யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் வந்து ரொம்ப வல்னரபிள்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிறைய நேரங்கள் வந்து ஆண்களுமே வந்து வல்னரபிளா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து பெண்கள் எப்படி இருக்கணும் சொல்லி கொடுக்குறாங்களே தவிர ஆண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சமுதாயமோ இல்ல பெற்றோர்களோ சொல்லிக் கொடுக்குற நிறைய நேரத்தில் சொல்லிக் கொடுக்கறதில்ல. அதனால வந்து நிறைய விஷயங்கள் அப்படி போகுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அது எப்படி கட்டமைக்கப்படுது அப்படின்னா, ஆண் இல்ல பெண் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் வாங்கி வந்த ஒரு பட்டம் கிடையாது. அந்த இயற்கையா நமக்கு கிடைத்த ஒரு விஷயம் அது. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு சக மனிதனுக்கு வந்து நமக்கு வந்து விருப்பங்கள், ஆசைகள், அதே மாதிரி நமக்கான தேவைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பொது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணும் போது, இல்லை அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நிறைய சமூக மாற்றத்தை இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இடத்துல அவர் குறிப்பா சொல்றது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட சகஜமா பேசுறது அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாம போகுது, பெண்கள் ஆண்கள் கிட்ட சகஜமா பேசுறது அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாம ரெண்டு பேருமே நம்ம புரிந்துக்கிறதுக்கான ஒரு சூழலே வந்து இந்த சமூகம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ அப்படிங்கிற சொசைட்டிக்குள்ள போகும்போது ஒரு பெரிய சிக்கல்களை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதுல வந்து அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, 50 வயதுக்கு மேல வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து எல்லாரையும் ஒரு மகளேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்றதுக்கு அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ வந்து ஒரு பெண் வந்து அவங்க முதுகுல தட்டி சொல்றாங்க, அது ஏன் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு அடையாளத்தோட தான் நீங்க வந்து ஒருத்தங்க கிட்ட பேசணுமா, ஒரு சக மனுஷிய வந்து அப்படியே நம்ம பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவங்க கேட்கும்போது அவருக்கு வந்து தோணுது, இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு வந்து மாத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். ஏன் அப்படின்னா, நிறைய நேரம் நம்ம வந்து எதை நம்ம வந்து இந்த சமூகம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு, இல்லை சமூகம் நம்ம எதை நமக்கு வந்து இந்த கட்டமைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமலே அதை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அதுக்கான ஒரு விஷயத்துமா அந்த கட்டுரையில வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த சமூகம் இது வரைக்கும் வந்து எது சரி எது தவறு இல்லை எது வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத தாண்டி, நமக்கு கற்று தந்திருக்கிறத தாண்டி நம்ம வந்து ஒரு சுய பரிசோதனையோ உள்ள வந்து எக்ஸாமைன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை இந்த கட்டுரை மூலமா தமிழ்செல்வன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அதுல இன்னொரு கட்டுரையுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பெண் பாவம் நம்மை பின்தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. தமிழ்செல்வன் சார் வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஆண்களுக்கான சமையல் குறிப்புகள் சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதுக்கு பின்னாடி வந்து அவர் தலைப்பு வந்து சேஞ்ச் பண்ணி ஆண்கள் சமைப்பது அதனினும் இனிது அப்படின்னு சொல்லிட்டு அது மாற்றி வந்து எழுதியிருப்பாரு. அதுல வந்து குறிப்பா அந்த ஆண்கள் சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறது வந்துன்னா, குறிப்பா வந்து சமையல் அப்படிங்கிறது பெண்களுக்கான கடமைகளில் ஒன்று அப்படிங்கிறதா இன்னளவும் வந்து பேசப்படுது. ஆண்களுக்கு வந்துட்டு அது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுல இருந்து அவர் தாண்டி என்ன சொல்ல வராரு அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு மாசமாச்சும் ஆண்கள் போயிட்டு சமைக்கும் போதுதான் வந்து அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த பெண்களை வந்து இன்னும் நம்ம வந்து அந்த அடுப்பங்கரையில உட்கார வச்சு இன்னுமே அந்த புகைக்குள்ளாகவே நம்மளை இருத்த வச்சு எத்தனை கனவுகள் அந்த இடத்துல நம்ம அவங்களுடைய கனவுகள் வந்து நம்ம புதைச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கறது வந்து சொல்லுவாரு. அது வந்து எப்ப மாறணும் அப்படின்னா, அது ஒரு கடமை அப்படிங்கறத தாண்டி எல்லாருமே வந்து சாப்பிடுறோம், அப்ப எல்லாருமே வந்து சமைக்கிறது அப்படிங்கிறது பொதுவானது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருக்காரு. இதுல வந்து எல்லா கட்டுரைகளும் பார்க்கும்போது நிறைய நாஸ்டாலஜிக்கான நிறைய விஷயங்களை அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய பள்ளி பருவம் சார்ந்து சரி, அவருடைய கல்லூரிகள் சார்ந்து சரி, அதே மாதிரி நிறைய இயக்கங்கள்ல அவர் சந்தித்த மனிதர்கள் பத்தின நிறைய தகவல்களை வந்து சொல்லி, நம்ம எல்லாருமே வந்து நிறைய மனிதர்களை வந்து சந்திப்போம். எல்லாரும் வந்து எல்லாரையும் பத்தி நம்ம எழுதுறதில்லை. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு எழுத்தாளர் எழுதும் போது நம்ம திரும்ப ஒருவேளை நம்ம இந்த மனிதர்களை வந்து சரியா புரிஞ்சுக்காம நம்ம போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தோணும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வெயில் வரதா இருந்தாலும், இந்த வெயில் கோடை காலம் பத்தி எழுதுறாரு. கோடை காலத்துல வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு நியூஸ்ல வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு எழுதுவாரு. ஆனா இதுல அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, உழைக்கும் மக்களுக்கான ஒரு கோடை காலம் எப்படி இருக்கு, இல்ல வந்து ஒரு உயர்ந்த வர்க்கத்தினுடைய கோடை காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணுக்கான அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும், இல்ல ஒரு ஆணை வந்து ஒரு பெண் எப்படி அணுகணும், ஒரு பெண் வந்து ஒரு ஆணை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எழுதியிருப்பாரு. இன்னொன்னு, நிறைய இயக்கங்கள் மூலமா அவர் வெளியே போகும்போது சமூகம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, இந்த சமூகம் வந்து இன்னும் எதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அப்படின்னா, பத்திரிகைகள்ல எந்த
பத்திரிகைகள் வந்து சில விஷயங்கள் ரொம்ப தவறா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை வந்து சரியான ஒரு பதத்துல ஒரு சொல்ல பயன்படுத்தாம இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அதுக்கான ஒரு விமர்சன பார்வையோட அந்த கட்டுரைகளை வந்து அவர் அணுகி இருக்காரு. இது முழுக்க முழுக்க நம்ம பார்க்கும்போதுட்டு நான் எப்பவுமே வந்து யோசிக்கிறது ஒண்ணுதான், ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் வந்து நம்ம முதல்ல ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. நம்ம வந்து பொதுவாக சமூகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து அப்படியே கேட்டுட்டு இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறத தாண்டி நமக்குள்ளாக ஒரு புரிதல், நமக்குள்ளாக ஒரு கேள்விகள் எழும்போது தான் நமக்குள்ளான ஒரு மாற்றங்கள் வந்து வரும். அப்படி எல்லா கேள்விகளும் இந்த சமூகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, சில இயக்கங்கள் சார்ந்து, சினிமா சார்ந்து, ஒரு ஆண் பெண்ணுடைய அந்த உறவுகள் சார்ந்து எல்லாத்துக்குமான ஒரு கேள்விகளையும், அதே மாதிரி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது அவருக்கு அவரே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நான் வந்து ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன், ஒருவேளை இவ்வளவு காலம் எனக்கு சொல்லித்தரப்படாத ஒரு விஷயம் வந்து இப்ப எனக்கு கிடைக்கும் போது அதை வந்து நான் திரும்ப வந்து சரியா பயன்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா. அந்த ஒரு புரிதலை வந்து இந்த எல்லா கட்டுரைகளிலும் வந்து தமிழ்செல்வன் சார் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, பெண்ணோட மனசு வந்து ரொம்ப ஆழமானது, பெண்களை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்து ஆண்கள் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் தான், பெண்களை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் தான். ஒருவேளை அந்த ஒரு புரிதல் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு அனுபவங்களை நம்ம கத்துக்கிறது, இல்ல அதுல இருந்து ஒரு கேள்விகளை கேட்டு அதுல இருந்து நம்ம வந்து உள்வாங்கி நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அது வந்து மாறுபடும். ஒருவேளை அப்படியான இந்த மாதிரியான கேள்விகள், இல்ல இந்த சமூகம் வந்து ஏன் இப்படி இருக்கு, இல்ல இந்த ஆண் பெண் உறவு ஏன் இப்படி இருக்கு, இல்ல ஏன் நமக்கு வந்து அதுக்கான விடை கிடைக்கல அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க கண்டிப்பா இந்த புத்தகம் அப்படின்னு இல்லை, நீங்க படிக்க வேண்டிய ஒரு எழுத்தாளரா சா தமிழ்செல்வன் வந்து எப்பவுமே வந்து இருப்பாரு. அதிலும் குறிப்பா இந்த கட்டுரைகள் அப்படிங்கிறது நிறைய உங்களுடைய கேள்விகளுக்கான ஒரு விடைகளாகவும், இல்லை உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு வழியாகவும் இந்த ஒரு புத்தகம் இருக்கும். வலையில் விழுந்த வார்த்தைகள் பாரதி புத்தகாலயம் பதிப்பகத்தில் வெளிவந்திருக்கு. இதை நீங்க வந்து அவசியம் வாங்கி படிக்கலாம்.